வித்யாவுக்கு லீவு கிடையாது. சிறுகதை. படைப்பு ஹேமா ஆனந்ததீர்த்தன் அவர்கள். இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். கல்லுராவுக்கு 35 அல்லது 36 வயது. உயரம் 5 அடிதான். டிப்டாப்பான உடைகளை விதவிதமான வண்ணங்களில் தினம் ஒன்றாக அணிந்து கொண்டு காரியாலயத்துக்கு வருவார். மூக்கு கண்ணாடி கிடையாது. அடர்த்தியாக சுருளாக தலைமயிர் உடலின் வெண்மையான நிறத்துக்கு இன்னும் கருப்பாக பளபளத்து கொண்டிருக்கும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு கிளை மேனேஜராக கல்லுராவ் பணியாற்றுகிறார். தான் எப்படி இருந்தாலும் தன் கீழ் வேலை பார்ப்பவர்கள் ஒழுங்காக வேலை செய்ய வேண்டும், தன்னிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதனால் அவ்வளவாக சிப்பந்திகளால் விரும்பப்படாதவராக இருந்து வந்தார். ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அன்றைக்கு கல்லுராவ் சீக்கிரமாகவே ஆஃபீஸ் வந்துவிட்டார். அவர்கள் வங்கியின் தலைமை காரியாலயம் பெங்களூரில் இருக்கிறது. அவசரமாக சில ஸ்டேட்மெண்ட்டுகளை தயாரித்து தலைமை ஆஃபீஸுக்கு அன்று அனுப்ப வேண்டியிருந்தது. அதற்காகத்தான் சீக்கிரமே வந்திருந்தார். வித்யா வருவதை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார். வித்யா அந்த கிளையின் வேலை செய்யும் 4 அக்கவுண்டர்களில் ஒருத்தி. 2 பேர் ஆண்கள், 2 பேர் பெண்கள். எல்லாரிலும் கெட்டிக்காரி வித்யாதான். கல்லுராவ் எப்படியோ மேனேஜராக வந்துவிட்டாரே ஒழிய வேலையில் அவ்வளவாக கெட்டிக்காரர் அல்ல. ஆனால் மற்றவர்களை கசக்கி பிழிந்து உருட்டி மிரட்டி வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர். சோம்பேறித்தனமும் அவருக்கு மிகுதியாக இருந்தது. அதாவது வேலை செய்வதில்லை, மற்றபடி சுறுசுறுப்பான ஆள்தான். எனவே அந்த கிளையின் முக்கியமான வேலைகள் எல்லாவற்றிற்கும் கல்லுராவ் வித்யாவைத்தான் நம்பியிருந்தார். அன்றைக்கு அவளையும் சீக்கிரமாக வந்துவிட சொல்லியிருந்தார். உண்மையில் அன்றைக்கு வித்யாவுக்கு லீவ் வேண்டுமென்று கல்லுராவை கேட்டிருந்தாள். நாளைக்கு ஒரு நாள் லீவு போடலாம் இருக்கேன் சார். என்ன விசேஷம்? எங்கள் ட்ராமா ஃபைனல் ரிஹர்சல். ட்ராமா என்னைக்கு? 15ஆம் தேதி. அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல? ஆமாம், ஆனால் நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு ரிஹர்சலுக்கு ஹால் கிடைக்காது. ட்ராமா அன்னைக்கு தான் ஹால் அவைலபிளாக இருக்கும். சரி, பார்க்கலாம். சாயங்காலமாக சொல்கிறேன். பட் ஒன் திங், இந்த மாதிரி ட்ராமா கிமானெல்லாம் நீங்கள் மற்ற ஆம்பளைகளோடு சேர்ந்து கொண்டு கூத்தடிக்கிறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. வித்யா அதற்கு பதில் ஒன்றும் சொல்லவில்லை. அவருடைய அந்த பேச்சு தனக்கு பிடிக்கவில்லை என்பதை தனது முகபாவத்தில் காட்டிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். வித்யாவின் கணவன் லக்ஷ்மணன் ஒரு அமைச்சர், நாடக ஆசிரியர், நடிகன், டைரக்டர். அவன் எழுதி டைரக்ட் செய்யும் நாடகங்கள் எல்லாம் அவனும் நடிப்பான். ஆனால் கதாநாயகனாக அல்ல, ஏதாவது ஒரு சின்ன குணச்சித்திர பாத்திரமாக. வித்யா மட்டும் தவறாது கதாநாயகி பாகத்தை ஏற்றுக்கொள்வாள். அவள் அவ்வாறு பிற ஆடவருடன் ஜோடியாக சேர்ந்து நடிப்பதை பற்றி அவனுக்கு எந்த விதமான நெருடலும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் கல்லுராவுக்கு மட்டும் வித்யா அவ்வாறு நாடகங்களில் சேர்ந்து நடிப்பது பிடிக்கவில்லை. இருந்தாலும் அவர் எப்படி அவளை தடுக்க முடியும்? முதலில் வித்யாவுக்கு லீவு கொடுத்துவிடும் உத்தேசத்துடன் தான் இருந்தார். ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு தலைமை ஆஃபீஸிலிருந்து டெலிஃபோன் மூலமாக வந்த செய்தி அவருடைய முடிவை மாற்றிக்கொள்ளும்படி செய்துவிட்டது. வித்யாவை கூப்பிட்டு சொல்லிவிட்டார். ஐம் சாரி வித்யா, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து 6 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அர்ஜெண்ட்டாக வேணுமா? ஸோ நாளைக்கு உங்களுக்கு லீவு தர முடியாது. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். நாளைக்கு சீக்கிரமே வந்துடணும். நானும் வரேன். வேறு யாராவது கிளரிக்கல் ஸ்டாஃப் வேண்டியிருந்தால் அவங்களையும் நிறுத்தி வச்சுக்கோங்க. உங்கள் ட்ராமா ரிஹர்சலை விட இது மோர் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அவர் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்லாமல் முகத்தில் மட்டும் அதிருப்தியை காட்டிக்கொண்டு
அவருக்கு அப்படி தோன்றியது. வித்யா சாயங்காலம் 7 மணி வரையிலும் ஆஃபீஸில் இருந்து அன்றைக்கு திட்டமிட்ட வேலைகளை முடித்துவிட்டு மறுநாள் காலை 9 மணிக்கெல்லாம் வந்து விடுவதாக சொல்லி போனாள். கல்லுராவ் வந்ததே 9:30க்கு. அப்பொழுது வித்யா வந்து தன் வேலையை துவங்கியிருப்பாள் என்று நினைத்து கொண்டு வந்தவர் அவள் வராமல் இருப்பதைக் கண்டு ஏமாற்றமும் கோபமும் கொண்டார். 9:30க்கு கிளர்க்குகள் 2 பேரும் வந்துவிட்டார்கள். அப்பொழுதும் வித்யா வரவில்லை. நேரம் ஆக ஆக கல்லுராவுக்கு சுறுசுறுவென்ற ஆத்திரம் வளர்ந்து கொண்டிருந்தது. அவ்வளவு சொல்லியிருந்தும் கூட வித்யா அவர் பேச்சை லட்சியம் செய்யாமல் லீவு போட்டு விடுவாளோ? அவள் மட்டும் அப்படி செய்துவிட்டாள். அவளை சும்மா விடக்கூடாது. நாடகம் நாடகம் என்று ஆஃபீஸ் காரியங்களில் சிரத்தை இல்லாமல் நாளுக்கு நாள் அதிகமாக அலட்சியம் செய்து வருகிறாள் என்று தலைமை ஆஃபீஸுக்கு ஸ்பெஷல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் அனுப்பிவிட வேண்டும் என்று அவருக்கு ஆத்திரம் உண்டாயிற்று. சரியாக 10 மணி அடித்தபோது யாரோ ஒரு கிளர்க் ஒரு மடித்த காகிதத்தை கொண்டு வந்து அவர் மேசையின் மீது வைத்துவிட்டு திருப்பினான். ஸ்டாப் ஐசே நின்றான். வாட் இஸ் திஸ்? லீவ் லெட்டர். யார் இது? மிஸ்ஸஸ் வித்யாவோடது. என்ன அவங்களுக்கு? நீங்களே பார்த்துக்குங்களேன் சார். ஒய் டு யூ ட்ரபிள் மீ என்று மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் மேற்கொண்டு அங்கே நிற்காமல் சென்று விட்டான். கல்லுராவ் பல்லை கடித்தபடி அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தார். எனது குழந்தைக்கு நேற்று மாலையிலிருந்தே 105 டிகிரி காய்ச்சல் இருந்து வருகிறது. இறங்கவே இல்லை. நினைவின்றி படுத்திருக்கிறாள். ஆகவே நான் இன்று காரியாலயம் வர முடியாத நிலையில் இருக்கிறேன். எவ்வளவு நாள் லீவு வேண்டியிருக்கும் என்பதை இப்போதைக்கு சொல்ல முடியாது என நினைக்கிறேன். கல்லுராவ் அந்த கடிதத்தில் இனிஷியலை போட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு உடனடியாக காரியத்தில் இறங்கினார். வித்யாவுக்கு அடுத்தபடியாக சுமாராக வேலை செய்யக்கூடிய இன்னொரு அக்கௌண்டண்ட்டின் உதவியுடன் வேலையை முடித்து அனுப்புவதில் தீவிரம் காட்டினார். வாசலில் அழைப்பு மணி அடித்ததும் வித்யா போய் கதவை திறந்தாள். கதவுக்கு வெளியே கல்லுராவ் நிற்பதை கண்டதும் அவளுக்கு திகைப்பாக இருந்தது. வாங்க சார் என்று வரவேற்றாள். குழந்தைக்கு எப்படி இருக்கு என்று கேட்டபடியே கல்லுராவ் உள்ளே நுழைந்தார். அப்படியே தான் சார் இருக்கு. இன்னும் கண்ணை திறக்கல. ஜுரம் கொஞ்சம் கூட இறங்கலை. இவ்வளவு ஹை ஃபீவராக இருக்கேன்னு பயமாக இருக்குது. யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம்னு டாக்டர் சொல்கிறார் என்று கூறிக்கொண்டே வித்யா கல்லுராவை அழைத்து கொண்டு போய் குழந்தை படுத்திருந்த தூளியை காட்டினாள். ஏற்கனவே சிவப்பான அந்த 3 வயது குழந்தை காய்ச்சலின் வேகத்தால் ஜிவுஜிவு என்று சிவந்து போய் படுத்திருந்தது. தொட்டு பார்த்தார். கை நெருப்பாக சுட்டது. நீங்கள் ஒருத்தரே இருக்கிறீங்களே, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே? வீட்டில் யாரும் இல்லையா? அவர் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலை. அவருக்கும் லீவ் போட முடியாத நெருக்கடியான நிலைமை. எங்களுக்கு துணைக்கு வேறு யாரும் கிடையாது. அதனால்தான் நான் லீவு போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. ஆஃபீஸில் உங்களுக்கு உதவ முடியலேன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறதுல ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஐ எம் வெரி சாரி சார். நோ, இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு வந்துட்டுதேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். நீங்கள் ஆஃபீஸ் பற்றியே நினைக்காதீங்க. இப்போ குழந்தைக்கு உடம்பு தேர்றது தான் முக்கியம். 10 நாள் ஆனாலும் பரவாயில்லை. குழந்தை கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிற வரையிலும் நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டாம். தேங்க்யூ சார். உங்களுக்கு இவ்வளோ நல்ல மனசு இருக்குங்கிறது இவ்வளோ நாளாக நான் தெரிஞ்சுக்காம உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டேன். அதுக்காக அதற்கு அவசியம் இல்லை. அது உங்கள் தப்பில்லை. சந்தர்ப்பம் வரும்போது தான் ஒருத்தரோட உண்மையான சுபாவத்தை தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேண்டியிருந்தாலும் தயங்காமல் எனக்கு சொல்லி அனுப்புங்க.
என்னால் முடிஞ்சதை நான் செய்ய தயாராக இருக்கேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் குழந்தையை பார்த்துக்கிறீங்களா? காப்பி போட்டு கொண்டு வருகிறேன். நோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சாப்பிட்டு விட்டு தான் வந்தேன். அவர் வர்ற வரைக்குமாவது இருங்க. இல்லை, நான் மறுபடியும் ஆஃபீஸுக்கு திரும்ப போகணும் என்று கூறி விடைபெற்று கொண்டார். உங்களோட ஆதரவான வார்த்தையினால் என் கவலையும் பயமும் பாதி குறைஞ்சாப்பில் இருக்குது சார். ரொம்ப நன்றி. மறுபடியும் கேட்டுக்கிறேன். உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. யூ ஹாவ் எ கோல்டன் ஹார்ட் என்றாள் நித்யா. ஆஃபீஸுக்கு திரும்பிய கல்லுராவ் தன் அறையோடு ஒட்டியிருந்த ட்ரெஸ்ஸிங் அறையில் கண்ணாடி முன் நின்று கொண்டு தன் முகத்தை பார்த்து கொண்டார். டேய் கல்லு, உண்மையில் நீ வித்யாவின் மேல் பரிதாபப்பட்ட அவள் வீட்டிற்கு போனாய். அவள் லீவ் லெட்டரில் எழுதி இருந்தது உண்மைதானா என்று உளவு பார்ப்பதற்குத்தான் போனாய் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் யூ ஹாவ் எ கோல்டன் ஹார்ட் என்று சொல்லுவதற்கு பதிலாக உன் முகத்தில் தூ என்று காரி உமிழ்ந்திருக்க மாட்டாளா என்று கண்ணாடியில் தெரிந்த உருவம் சொல்கிற மாதிரி இருந்தது. பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிடிஎஸ் வியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.